ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, லம்பார் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக பேசிக்கான எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எத்தனை நாளாக வலி இருக்குது, இல்லை சப்அக்யூட் பெயினாக இருக்கோ, இல்லை வந்து ஒரு வாரமாக பெயின் இருக்குது, இல்லை எனக்கு வருஷக்கணக்காக பெயின் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்கள் பேக் பெயின் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். பெயின் ரெடியூஸ் ஆனது பிறகு நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் பண்ணி பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெயினை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லி தரக்கூடிய சிம்பிளான பேசிக்கான எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமா அந்த பெயினை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் டே டு டே ஆக்டிவிட்டியில் அது நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஒரு சில வேலைகளை வந்து பேக் பெயினால் சில விஷயம் பண்ண முடியாது. அதை சரி பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போதும் நீங்கள் வார்ம் அப் பீரியட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் காலை ரிலாக்ஸாக வச்சுட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வந்து நீங்கள் லெக்குக்கு பண்ணும்போது லோவர் லிம் தேவையான ஃபுல் சர்க்குலேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, காலை வைடாக வச்சுட்டு உள்ள அண்ட் வெளியே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. இது ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா குளூட்டியஸ் மீடியஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மசில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். இது நல்லா பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகிட்டு லெக் ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கும். தென் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கால் மேலே கால் போட்டு நல்லா காலை ப்ரெஸ் பண்ணி நீ டு செஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலிமா ஹாம்ஸ்ட்ரிங்கோட ஆரிஜின்லேருந்து உங்களுக்கு பெயின் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது எதனால் பண்ணுறோம் அப்படின்னா, பேக் பெயின் வர்றதுக்கான காரணம் வந்து ஹாம்ஸ்ட்ரிங்கோட ஆன்டி கிராவிட்டி மசிலுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு காரணமாகவே இது அமையுது. அதனால இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலிமா அந்த பேக் பெயின் வந்து ரெடியூஸ் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொரு லெக்குமே வந்து 5 டைம்ஸ் வந்து பண்ணணும். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிரிட்ஜிங் பண்ண போகிறீங்க. இது வந்து பில்லை வச்சும் பண்ணலாம், பில்லை இல்லாமையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நல்லா காலை தூக்கி ஹோல்ட் பண்ணி இந்த லம்பார் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, பேக் பெயின் வந்த ரீஜன், அந்த இடத்த ரிலாக்ஸாக தூக்குங்க. தூக்கி ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது பண்ணுறச்ச உங்கள் பேக் மசில்ஸ் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆக ஆரம்பிக்கும். தென் என்ன பண்ணுறீங்கன்னா, ரிலாக்ஸாக நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு காலை வந்து நல்லா தூக்கி அந்த பக்கம் இடது பக்கம் வர விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ இதுவும் ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்னென்னா, க்ளூட் மசிலும் க்ளூட்டியஸ் மீடியஸ் மசிலும் அண்ட் லேட்டராக இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலிமா உங்கள் இடுப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பட்டக் மேலே இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலிமா அந்த பெயினும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். வீடியோ புரிஞ்சுதுங்களா? இந்த எக்ஸசைஸை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா, மார்னிங் வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணுறீங்க அண்ட் ஈவினிங் 10 டைம்ஸ் பண்ணுறீங்க. இது சிவியராக பேக் பெயின் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் பேக் ஒருத்தரும் கொடுத்துக்கப்புறமா வந்து இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமா உங்களோட நாள்பட்ட வலியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பேக் பெயின் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க அண்ட் உங்களுக்கு எப்படி ரிலீஃப் இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அண்ட் ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோ பதிவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் போய் பாருங்கள். பேக் பெயினில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் பேக் பெயின் இருக்குது, யாருக்கெல்லாம் வந்து என்னென்ன பெயின் வரும், எப்பெல்லாம் அந்த பெயின் இருக்குது, எப்பெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும், எந்தெந்த டைமில் வந்து எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும், அண்ட் ஓல்டேஜ் குரூப்புக்கு என்னென்ன எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும், அண்ட் மிடில் ஏஜ் குரூப் என்னென்ன எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும், யாருக்கெல்லாம் வந்து பேக் பெயின் சிவியராக மாறும், யாருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணணும், சர்ஜரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் நாங்கள் ஃபாலோ பண்ணணும், இல்லை சர்ஜரின்னு முடிவாயிட்ட பிறகு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நிறைய எல்லாமே பிரீஃபாக கொடுத்துருப்பேன். அண்ட் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.